اشرب الله أشهد أن محمدا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محسن التنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஒரு மாபெரும் பேரருளால் மகத்தான இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எத்தனையோ சமுதாயங்களை படைத்திருந்தாலும், இந்த பூமியிலே அவன் வெளிப்படுத்திய சமுதாயங்கள் ஏராளமாக இருந்தாலும், இறுதி தூதராக இருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தான நம்மை மிக சிறந்த சமுதாயமாக நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் நாம் வெளிப்படுத்திய சமுதாயங்களிலேயே மிக மிக சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். அந்த சிறந்த சமுதாயம் என்று நமக்கு அல்லாஹ் அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? எதற்காக இந்த பட்டத்தை நமக்கு கொடுக்கின்றான்? எல்லா சமுதாயங்களை விட மேம்பட்ட சமுதாயமாக உம்மத்தே முஹம்மதியாவை அல்லாஹ் இதற்கு தனிப்பட்ட பார்வை பார்க்கின்றான். எல்லாவற்றிற்கும் பின்னணியாக ரப்புல் ஆலமீன் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை, ஒரு பணியை இந்த சமுதாயத்திற்கு பொறுப்பை வழங்கி இருப்பதினாலதான் மற்ற எல்லா சமுதாயங்களை விட இந்த சமுதாயம் உயர்ந்த சமுதாயமாக, சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது. ஏன் நாம் சிறந்த சமுதாயம் என்பதற்கு அல்லாஹுவே அடுத்து பதில் தருகிறான். தஹமுருன பில் மஅரூஃப்,
நீங்கள் எப்படிப்பட்ட சமுதாயம் என்று சொன்னால் நன்மையை ஏவக்கூடியவராக நீங்கள் இருக்கிறீர்கள். அனில் முன்கர், உங்கள் கண் முன்னால் ஒரு தீமை நடந்தால் அந்த தீமையை தடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். வதூமினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். அப்ப மற்ற சமுதாயங்கள் எல்லாம் நம்மை போல் தொழுதார்கள், நம்மை போல் நோன்பு நோற்றார்கள், நம்மை போல் பிற இபாதத்துகள், நன்மைகள், நல்லறங்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் அந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனிப்பட்ட ரீதியாக கொடுக்காத ஒரு சிறப்பும் பொறுப்பும் எதற்கு நமக்கு வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான அடிப்படையான ஒரு பணிக்காக. அந்த பணி இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் மத்தியில மறந்து போன நிலையில் தான் இருக்கிறது. காலத்திற்கு மிக அவசியமான பணி, கட்டாயமாக இன்றைய காலகட்டத்துல எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு பணி. ஆனால் வேதனையான ஒரு துரதிர்ஷ்டவரமான ஒரு சூழ்நிலை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லிம்கள் அந்த பணியை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு தான தர்மங்கள் செய்வதில அல்ஹம்துலில்லாஹ் இந்த சமுதாயம் உயர்ந்து இருக்கிறது. உம்ராவுக்கு செல்வதற்கு முன்னாடி எல்லாம் ஒரு காலம் இருந்தது. உம்ராவுக்கு செல்வது என்று சொன்னால் யாராவது ஒருவர் செல்வார். ஹஜ்ஜுக்கு செல்வதென்றால் யாரேனும் ஒரு தெருவிலே ஒரு குடும்பத்தார் செல்வார். ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன? அல்லாஹ் நம் கையில் பரக்கத்தை கொடுத்திருக்கிறான். முஹல்லாக்களில் வார வாரம் உம்ராவுக்கு, ஏதோ அருகாமையில் இருக்கிற மதுரைக்கு போவது போல் இன்றைக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக மக்கத்து மண்ணை விதிக்க செல்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு பல நன்மைகளில் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு எல்லா விஷயங்களிலும் முன்னேறி சென்றிருக்கிறது. ஆனால் என்ன நோக்கத்திற்காக, எந்த பணிக்காக இந்த சமுதாயம் மற்ற சமுதாயங்களை விட மேன்மைப்படுத்தி வைக்கப்பட்டதோ அந்த பணியை, அந்த நோக்கத்தை மறந்து போய் விட்டது. இன்றைய காலத்தின் சூழலை நீங்கள் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்க. இன்றைக்கு அழைப்பு பணி, நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பணி இன்றைக்கு எவ்வளவு எவ்வளவு அவசியம். தமிழ் பேசக்கூடிய நம்முடைய மண்ணிலே எடுத்து பாருங்க. ஒரு காலம் இருந்தது, 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிவாசல்களில் அல்லாஹுவை வணங்குகிறோம் என்கின்ற பெயரில் வணக்கங்கள் நடத்தப்படும். அதே பள்ளிவாசல் வளாகத்திலே அல்லாஹுக்கு இணையாக மரணித்து போன ஒரு மனிதனுடைய மன்னரை கல்லறை கட்டப்பட்டு இறைவனிடத்திலே கேட்பார்கள், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இந்த ஒப்பந்தம் தொழுகையோடு முடிக்கப்பட்டு விட்டு வெளியில் வந்து அந்த பாபாவிடத்துல, அந்த அவுலியாவிடத்திலே கையேந்தி கேட்பார்கள், நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை பிழைபொருத்துவதற்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்ய வேண்டும். குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் தான் குழந்தை செல்வத்தை வழங்க வேண்டும். எங்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத்தை நீங்கள் தான் ஏற்படுத்த வேண்டும். இதுவெல்லாம் அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே சாத்தியமோ, எதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே நாம் கேட்க வேண்டுமோ அந்த செய்திகளை, அந்த கோரிக்கைகளை எல்லாம் கொண்டு போய் இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன, நாம் சொல்வதை கேட்பதற்கு சக்தியற்ற அப்படிப்பட்ட ஒரு மண்ணிடத்தில் போய் இன்றைக்கு மனிதர்கள் கேட்டுக்கொண்டிருந்த காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப சில மக்களுடைய கவலை, சில சகோதரர்கள் கவலைப்பட்டார்கள். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்காவை பார்த்து கவலைப்பட்டார்கள். ஓரிரை கொள்கையை விதைக்கப்பட்ட இடத்துல, அல்லாஹுவை வணங்குவதற்காக முதலில் கட்டப்பட்ட இறை இல்லத்துல அல்லாஹுக்கு இணையாக லாதை, மனாதை, உஸ்ஸாவை 365 சிலைகளை வைத்து வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். காபாவை வலம் வருவார்கள், தவாப் செய்கிறோம் என்கின்ற பெயரில ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக வலம் வருவார்கள். ரத்தத்தை ஓட்டுவதிலே குறை வைக்க மாட்டார்கள். விபச்சாரத்தை செய்துவிட்டு அதை திருமணம் என்று நாகரிகமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டால் குழந்தை பிறந்த மாத்திரத்தில் உயிரோடு அதை கொலை செய்தார்கள். இவ்வளவு அக்கிரமம், அட்டுழிய, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க, பார்த்து வேதனைப்படுறாங்க. என்ன ஒரு சமுதாயம், இந்த சமுதாயம் இவ்வளவு ஒரு மோசமான சமுதாயமாக இருக்கிறது என்ற கவலை அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை அழைத்து சென்றது. அந்த கவலைக்கு மருந்தாக ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை கொடுத்தான், வஹியை கொடுத்தான், நேர்வழியை கொடுத்தான். எல்லாவற்றையும் விட சிறந்த ஏகத்துவ கொள்கையை இந்த நபியின் கையில் கொடுத்தான். நபி வந்து மண்ணிலே பிரச்சாரம் செய்கிறார்கள், ஏகத்துவத்தை எடுத்துரைக்கிறார்கள், நன்மையை ஏவி தீமையை தடுத்து அழைப்பு பணியை மேற்கொள்கிறார்கள். வெறும் 23 ஆண்டு காலம்தான். ஏகத்துவ கொள்கையை முதல்ல நபி அவர்கள் எடுத்துச் சொல்லும் பொழுது எள்ளி நகையாடி அந்த மண்
அந்த மக்கள் அத்தனை பேரும் தலைகீழ் மாற்றமாக எல்லோரும் ஏகத்துவவாதிகளாக, எந்த மக்க மண்ணில இணை வைப்பு கொள்கையின் கோட்டையாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்ததோ அதே மக்கத்து மண் உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் இணை வைப்பின் வாசம் நிழல் கூட படாத அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரிய மாற்றத்தை அங்கே மாற்றி கொடுக்கிறார். எதனால் நிகழ்ந்தது? என்ன மேஜிக் நிகழ்ந்தது? அங்க ஒரு மனிதனுடைய கவலை, இறை தூதருடைய கவலை, அந்த கவலையை கவலையாக மனதிற்குள் வைத்து கூட்டிக் கொள்ளாமல் அந்த கவலைக்கு தீர்வை தேடுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகிறார்கள். அல்லாஹ் அந்த உதவிக்குரிய வழியை சொல்லி தருகிறார். அல்லாஹ்வுடைய உதவி தேடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உண்டான வழி எது தெரியுமா? பாதை எது தெரியுமா? தாவா பணிதான். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதுதான், நன்மையை ஏவி தீமையை தடுப்பதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பதை பெருமானாருடைய 23 ஆண்டுகால வாழ்க்கை வரலாற்றில் அல்லாஹ் நமக்கு பாடத்தை படித்துக் கொடுத்தார். அதுதான் தமிழகத்துல நிகழ்ந்துச்சு. ஒரு காலம் இருந்தது, இங்க இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள், 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தெரியும் தமிழகம் எந்த அளவுக்கு இணை வைப்பில் மூழ்கிக்கிறது என்பது தெரியும். தர்காக்களுக்கு செல்லாத வீடுகள் குடும்பத்தாரே இருக்க மாட்டார்கள். வாரம் பிறந்து விட்டால் ஆற்றங்கரை சையதலி ஃபாத்திமாவுக்கோ ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷாவுக்கோ ஏதாவது ஒரு ஃபாத்தியாவை ஓதி ஏதாவது ஒரு நேர்ச்சையை நேர்ந்து காணிக்கை செலுத்தாத குடும்பத்திலே இருக்க மாட்டார்கள். தடுக்கி விழுந்த ஒரு வீட்டுல சையதலி ஃபாத்திமா இருக்கும், இந்த பக்கம் ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா இருப்பாரு, அந்த பக்கம் அஜ்மீர் காஜா ஷரீப் இருப்பாரு, வீட்டுக்கு வீடு இவங்க தான் இருப்பாங்க. நபிமார்களுடைய பெயர்கள் வைக்காத காலம், சஹாபாக்களுடைய பெயர்கள் தெரியாது. சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்களின் பெயர்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு முன்வரிசையில் யார் இருப்பார்? சையதலி ஃபாத்திமா இருப்பார், ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா இருப்பார், அஜ்மீர் காஜா ஷரீப் இருப்பார், நாகூர் மீரான் இருப்பார். உமரை பற்றி தெரியாது, உஸ்மானை பற்றி தெரியாது, அலியை பற்றி தெரியாது. இப்படி ஒரு காலம் இருந்ததா இல்லையா? தமிழக மண்ணில இணை வைப்பு கேந்திரமாக தமிழகம் இருந்து கொண்டிருந்ததா இல்லையா? இன்றைக்கு பார்க்கிறோம் ஏகத்துவ புரட்சி தமிழகத்தை அப்படியே புரட்டி போட்டிருக்கிறது. இளைய சமுதாயம் வருகிறான், அவன் மொபைல் போன்ல மூழ்கி கிடக்கிறான், அவன் இன்னபிற வீணான விஷயங்களில் நேரங்களை செலவழிக்கிறான். ஆனால் என்ன ஒரு பெரிய ஒரு மாற்றம், என்ன ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களில் 90% பேருக்கு தர்கா வழிபாடு பற்றி தெரியல. அந்த டாபிக்கே அழிக்கப்பட்டுருச்சு. மதரசாக்கள்ல வழக்கம் போல அந்த சேனல் வயசா எடுத்துட்டு போய் பாடம் தர்கா வழிபாடு எடுத்து அவன் கேட்கிறான், பாய் தர்கா வழிபாடுனா என்ன பாய், எதுக்கு அதையே எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? எங்க குடும்பத்துல நாங்க தர்காவுக்கு போக மாட்டோம், எங்க வாப்பா போக மாட்டாரு, எங்க உமா போக மாட்டாங்க, எங்க அண்ணன் போக மாட்டாரு, எந்த தர்காவும் நான் போய் பார்த்தது கிடையாது, எதற்கு அந்த டாபிக் எடுக்கிறீங்க, அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க என்று அவன் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய புரட்சி தமிழக மண்ணில் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? இதற்கு காரணம் என்ன? இதற்கு பின்னணி என்ன? அப்படியே பின்னாடி ரிவர்ஸ் அப்படி போங்க. ஒருவர், 2 பேர், 3 பேர், 4 பேர் இந்த ஏகத்துவ கொள்கை எப்படியாவது மண்ணிலை விதைக்கணும். இந்த தர்கா வழிபாடு இணை வைப்பு கோட்பாடை சுக்குநூறாக உடைக்கணும். மக்களை இந்த நரக நெருப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற கவலையோடு, சிந்தனையோடு, சமூக அக்கறையோடு களத்திலே இறங்கி இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை அவர்கள் செய்ததுடைய விளைவு, அவருடைய கவலையின் விளைவு, அதற்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்த கூலிதான் இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்களிலும் ஏகத்துவ பள்ளிவாசல்கள். அல்லாஹுவை மட்டுமே வணங்குவோம் என்கின்ற உறுதிப்பாட்டோடு இறையில்லங்கள், அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாரையும் நாங்கள் அங்கு அழைக்க மாட்டோம் என்று சொல்லி எல்லா பள்ளிவாசல், இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய வழிவை சொல்ல தெரியாமலா? பல ஊர்களில் உட்கார்ந்து இருக்கிறாங்களே, இதாவது பரவாயில்ல. சில ஊர்களுக்கு போன தௌஹீது மர்கஸ் மண் சுவர் இருக்கும், அதுக்கு மேல ஒரு கூரை செட்டு இருக்கும், அது 4 பேர் உட்கார்ந்து தொழுதுகிட்டு இருப்பான். ஜும்மா, இதே ஜும்மா தொழுகை ஒரு 4 பேர் உட்கார்ந்து ஜும்மா தொழுகை தொழுவார்கள். பெருநாள் தொழுகைக்கு பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணி விடலாம் 10 பேர் 12 பேர் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தொழுவாங்க. ஏன், என்ன காரணம்? போய் ஊரோடு சேர்ந்து இருக்க வேண்டியதானே, ஊரோடு சேர்ந்து தொழ வேண்டியதானே. அந்த பள்ளிவாசல் பெரிய பெரிய பள்ளிவாசல்கள்ல அந்த ஃபேன்களுக்கு அடியில் இன்னைக்கு ஏசியும் கொண்டு வந்து போட்டாங்க, ஏசியில உள்ள உட்கார்ந்து அழகா தொழுவிட்டு வர வேண்டியதானே. ஏன் போக மறுக்கிறார்கள்? உள்ளத்திலே அவர்களுக்கு ஆழமாக ஒரு செய்தி பதிக்கப்பட்டிருக்கிறது. இணை வைப்பு என்பது நரக நெருப்பு. அந்த நரக நெருப்பு ஏசி போட்டு நம்மை அழைத்தாலும் சரி, அதற்குள் நாங்கள் கால் வைக்க மாட்டோம். நரக நெருப்பின் சாயல் கூட எங்கள் வீட்டு பிள்ளைகள் மீது விழுந்துவிடக் கூடாது என்பதுல இன்றைக்கு ஒரு தலைமுறை வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அச்சாணியாக இருந்தவர்கள் மூத்த தௌஹீது கொள்கை சகோதரர்கள். அவர்கள் பட்ட தியாகங்கள், செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த அழைப்பு பணி,
அல்லாஹ் சொல்றானே ஆரம்பத்துல ஓதினமே குன்தும் கைர உம்மத்தின் வௌஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த காரியத்தை நீங்கள் செய்ததினால் சிறந்த சமுதாயம். இப்ப லேட்டஸ்ட் தௌஹீத்வாதியா இருக்கிறோம்ல நம்ம ஒவ்வொருத்தரையும் கண்ணாடி முன்னாடி நீங்க நின்று கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பணி, நபிமார்கள் அத்தனை பேரும் செய்த பணி, நம்முடைய மூத்த முன்னோடிகள் ஏகத்துவ கொள்கை சோழர்கள், நம்முடைய மூத்த சகோதரர்கள் அவர்கள் செய்த பணி, அந்த பணியை நான் என்றைக்காவது செய்திருக்கிறேனா? யாரேனும் ஒருவருக்கு இந்த இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறேனா? கொள்கையை அற்று இருக்கக்கூடிய தரிகாவாதியை, தர்காவாதியை, மதுகபுவாதியை அல்லது தப்லீக்கு தான் நேர்வன் என்று அதில் பயணிக்கக்கூடியவர்களை, இந்த வழிகட்ட கொள்கையை சார்ந்தவர்களை பார்த்து சந்தித்து நலம் விசாரித்து இந்த ஏகத்துவ கொள்கையை அவருக்கு நான் எடுத்துரைத்திருக்கின்றனா? தேநீர் குடிப்பதற்கு போகிறோம் கூட்டம் கூட்டமாக, உணவு உண்பதற்கு போகிறோம் கூட்டம் கூட்டமாக, அவர்கள் வீடுகள் விருந்து நிகழ்ச்சி என்றால் போய் கலந்து கொள்கிறோம், நம் வீட்டு விருந்துக்கு அவர்களை அழைக்கிறோம். என்றாவது ஒரு நாள், என்றாவது ஒரு நேரம் இந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி எடுத்து வைத்திருக்கின்றோமா? பெருமானாரும் சரி, பெருமானாருடைய தோழர்களும் சரி, கிடைக்கின்ற நேரங்களை எல்லாம் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற பணியே கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் எடுத்து பாருங்க, வரலாற்று செய்திகளை எடுத்து பாருங்க. இந்த சத்திய கொள்கை போய் சென்றடைய வேண்டும் என்பதற்காக மக்கள் மண்ணிலே போராடுகிறார்கள், பார்ப்பவர்களை எல்லாம் சந்தித்து இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அலட்சியப்படுத்துறான், ஏளனம் செய்யறான். எந்த அளவுக்கு ஏளனம் செய்யப்படுறாங்க? ரசூலுல்லாஹ் கடை வீதிகளில் போய் இந்த சத்தியத்தை சொல்வார்கள், தௌஹீதை சொல்வார்கள். பின்னாலேயே ஒரு மாறுகண் கொண்டவர், கண் ஒரு மாறுகண்ணாக இருக்கும், அந்த மனிதர் பின்னாடியே வருவார். வந்து அந்த சந்தைகள்ல ரசூலுல்லாஹ் யாரிடத்தில் செய்திகளை சொன்னார்களோ அவர்களிடத்தில் சொல்லுவார், இவர் என்னுடைய சகோதரின் மகன்தான், இவருக்கு மனநிலை மாறிவிட்டது, பைத்தியம் பிடித்து விட்டது, நம்முடைய முன்னோர்களுடைய மதத்தை விட்டு வேறு ஒரு புதிய மதத்தின் பக்கம் போயிருக்கிறார், இவர் பேச்சை யாரும் கேட்காதீர்கள் என்று முதல் கட்ட ரசூலுல்லாஹ் தாவா. பின்னாலேயே இந்த மனிதர் வந்து ரசூலுல்லாஹை பற்றி இழிவுபடுத்தி ஏளனப்படுத்தி இவர் பேச்சை யாரும் கேட்காதீர்கள் என்று அதற்கு மறுப்பு தெரிவித்து சொல்லி வருவார். ரபியா பின் அஃபாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் சிறுவனாக இருக்கும்போது இந்த காட்சியை பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் இவர் பேச பேச மனம் கலங்குவார்கள், கண் கலங்குவார்கள். ஒரு சத்திய செய்தியை எடுத்துரைக்கிறனே, இணை வைப்பை விட்டு நான் மக்களை நேர்வழிப்படுத்த அழைக்கிறோமே, ஆனால் பின்னால் வந்து என்னுடைய குடும்பத்தை சார்ந்த என்னுடைய பெரிய தந்தை அபூலகப், வேற யாரும் கிடையாது. இந்த ரசூலுல்லாவை பொய்ப்படுத்தியவன் யார்? அபூலகப், ரசூலுல்லாவை உடைய பெரிய தந்தை. இவர் ஏகத்துவத்தை சொல்வதற்கு முன்னால் அவ்வளவு நேசித்த பெரிய தந்தை. இந்த கொள்கையை சொன்னதற்காக பின்னாலேயே வந்து நின்று இவர் பொய்யர், இவர் பைத்தியக்காரர், இவர் வேற ஒரு மதத்துக்கு போய்விட்டார், இவரை யாரும் பின்பற்றார்கள் என்று சொல்லி மறுதாவா செய்யக்கூடிய அளவுக்கு விமர்சனம். வெறும் பேச்சோட நிறுத்தல, அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டகத்தின் மலக்குடலை எடுத்து தொழும் போது முதுகிலே வைக்கிறார்கள். தாங்க முடியாத அவச்சொல், தாங்க முடியாத வேதனை, எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு இந்த செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். தாயிஃபுக்கு போய் பார்க்கிறாங்க. அங்க ஒரு நண்பர் இருக்கிறார், பாலிய சிநேகிதர். மக்காவிலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் அங்கே நாம் புறக்கணிக்கப்பட மாட்டோம், நம்முடைய பாலிய சிநேகிதர் சிறுவயது நண்பர் நிச்சயம் நம்முடைய செய்தியை ஏற்றுக்கொள்வார் என்று மக்காவிலிருந்து உயர்ந்த மலை பிரதேசமாக இருக்கக்கூடிய தாயிஃபை நோக்கி செங்குத்தாக ஏறி செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் போகணும்? எதற்கு போகணும்? இங்க இருக்கிற கம்பத்துல இருந்து உத்தமமாலயத்தில் ஒரு செய்தியை சொல்றதுக்கு எத்தனை முறை நாம் சென்றிருப்போம். அருகாமையில் இருக்கக்கூடிய கூடலூருக்கு போயிருப்போமா? ஏகத்துவம் என்கின்ற செய்தியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்க கம்பத்துல சொல்லியிருப்போமா? நம்முடைய வீட்டாருக்கு சொல்லியிருப்போமா? ரசூலுல்லாஹ் போறாங்க, செங்குத்தாக இருக்கக்கூடிய அந்த தாயிஃபில் என்று அங்கே சொல்லுகிறாங்க. ஏமாற்றம் தான் பதிலா கிடைக்கும். நம்பி போனாங்க, அடிக்கிறான். இந்த அளவு அடிக்கிறான், சிறுவர்களை விட்டு கல்லால் எறிந்து பைத்தியக்காரரை விரட்டுவதை போல அடித்து விரட்டுகிறான். அவ்வளவும் தாங்கிட்டு வராங்க. ஒவ்வொரு இடமா பார்க்கிறாங்க. கடை வீதிக்கு சென்றால் தாவா, மக்கள் கூடியிருக்கிற இடத்தை பார்த்தால் தாவா, சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தால் சிறுவர்கள் விளையாடக்கூடிய இடத்தில் சென்று சலாம் சொல்லி அவர்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற பணி. இதை விட மிகப்பெரிய ஒன்று தெரியுமா? நம்மளாம் ஆச்சரியப்பட்டு போவோம். ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் தாவா செய்திருக்கிறார் என்ற செய்தியை பார்த்தா உண்மையிலேயே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கொள்கையை ஏற்றதற்காக என்று ஒருவரை ஒருவர் நமக்கு நாமே நொந்து போய்விடக்கூடிய அளவுக்கு இருக்கும். நோயாளியை நலம் விசாரிக்க போறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வேலை செய்த பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு யூத சிறுவனை நலம் விசாரிக்க போறாங்க.
நலம் விசாரிக்க நாமும் போவோம். ஒரு நோயாளி என்று சொன்னா, தெரிந்த ஒரு நோயாளி என்று சொன்னா, பழங்களை வாங்கி கொண்டு, ஹார்லிக்ஸை வாங்கி கொண்டு அவர் நலம் விசாரிக்க போவோம். என்ன செய்வோம்? அதிகபட்சமா நலம் விசாரிப்போம், நோய் விஷயத்தை பற்றி, அவர் ட்ரீட்மெண்ட் பத்தி கேட்போம், துவா செய்கிறேன் என்று சொல்லுவோம். அதோடு நம் உரை நின்று விடும். அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, அந்த சிறுவனை நலம் விசாரிக்க சென்ற இடத்துல அவனுடைய நிலையை பார்த்து விட்டு அந்த சிறுவனத்துல பேசுறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். அந்த சிறுவன் உடனே தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். அவருடைய தந்தை ஒரு யூதர். தந்தை மகனுக்கு சொல்லுகிறார், அபுல் காசிம் சொல்வதை நீ கட்டுப்படு. அந்த இடத்திலேயே அந்த சிறுவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். அந்த நொடியில் அவருடைய உயிர் போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை புகழ்ந்து துவா செய்கிறார்கள். மரணிக்கக்கூடிய நேரத்தில் இந்த சிறுவனுக்கு இஸ்லாத்தை தந்து நரக நெருப்பின் கொடுமையிலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். உண்மையில அந்த கவலை இருக்கும் இருக்கா? எத்தனை வீடுகளுக்கு நலம் விசாரிக்க சொந்த பந்தங்கள் போறோம், வீட்டு முகப்பறையில ஆற்றங்கரை செய்யதலையோ அல்லது அஜ்மீர் காஜாவோ தர்கா போட்டா இருக்குது. அதற்கு கீழே தான் உட்கார்ந்து நம்ம பேசுகிறோம், எல்லா விஷயம் பேசுவோம். மகனுடைய படிப்பை பற்றி கேட்போம், மகளுடைய திருமண வாழ்க்கையை பற்றி கேட்போம், அவர் யாரு இவர் யாரு எல்லாம் பேசுவோம். என்றைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு படத்தை நீ மாட்டி வைத்திருக்கிறாயே எனது அருமை சகோதரா, இந்த நம்பிக்கையோடு நீ மரணித்து போய்விட்டால் நீ நரகத்தில் தான் விழுந்து கிடப்பாய், அதற்கு நான் அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், தயவு செய்து தூக்கி குப்பையில வீசு, ஏகத்துவ கொள்கையின் பக்கமா என்று எத்தனை முறை எத்தனை நபர்களுக்கு நாம் அழைப்படுத்திருக்கிறோம். நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம மாமா நம்மள தப்பா நினைச்சிட்டா. சில பேர் எப்படி தெரியுமா, இதுல தௌஹீத் காட்டுகிறதுக்கே யோசிக்கிறான். இந்த பள்ளிக்கூட முக்காடு போட்டு தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம், ஒரு ஓரமா போய்கிட்டு இருக்கிறோம். நீங்க என்ன இதை போய் சொல்றீங்க? பிறகு எங்கிருந்து நாம் நன்மையை எழுச்சியை தடுக்கிறது? பிறகு எங்கு இந்த சமுதாயத்துல புரட்சியை உண்டாக்குவது? பாய், சங்கிகள் என்ன பண்றாங்க தெரியுமா பாய்? எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை செய்யறாங்க தெரியுமா பாய்? நாட்டுல ஆட்சியை பிடித்து அதை செய்யறான் இதை செய்யறான். அவன் வேலையை அவன் கரெக்டா செய்யறான். ஏமாற்றுவதும் பித்தலாட்டம் செய்வதும் ஃப்ராடு செய்வதும் அதன் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றுவதும், அதிகாரத்தை கைப்பற்றி அவனுடைய கொள்கையை ஆட்சி கட்டில் வைப்பதற்காகவும் அவன் 24 மணி நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறான். நீ என்ன செஞ்ச? திருப்பி கேட்டு பாருங்க. பேசுறோம், வாய்கிழிய பேசுகிறோம், சமுதாயத்தின் அவலங்களை குறித்து அது அப்படி இது அப்படி அவர் அப்படி இவர் அப்படி எல்லாம் பேசுகிறோம். நான் என்ன செய்தேன்? இந்த மார்க்கத்திற்காக ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக நான் என்ன செய்தேன்? என்ன அர்ப்பணிப்பு செய்தேன்? ஒரு முறை கேட்டு பாருங்க. திருப்பி நம்மளே நாம கேட்டு பாருங்க. வளர்ந்துட்டான், ஆட்சியை பிடிச்சிட்டான், இந்தியாவுடைய பல மாநிலங்கள் காவியாக மாறி போய்விட்டது, குதிக்கிறோம் கொதிக்கிறோம். எப்படி வந்தான்? சும்மா வந்தானா? அவனுக்கு மலர் கிரீடம் போட்டு தரப்பட்டதா? இல்ல 150 படம் நடிக்கணும் நேற்றைக்கு மாநாட்டு கூட்டங்களை அப்படியே கத்துறாங்க, அதுபோல் ஈஸியா வந்துட்டானா அரசியலுக்கு? சங்கிகளின் அரசியல் உங்கள் எதிரிகளின் வரலாறை படித்தாலே உங்களுக்கு பாடம் இருக்கு. வாஜ்பாய் அவருடைய சுயசரிதை எழுதுகிறார். சுயசரிதையில் அவர் குறிப்பிடுகிறார், அவர் ஒரு கவிஞர். வாஜ்பாய் நல்ல கவிஞர். நான் திருமணமே முடித்துக் கொள்ள மாட்டேன் என்று உறுதி கொண்டேன். எதற்காக? மனு தர்மத்தை இந்தியாவுடைய ஆட்சி கட்டிலே அமர்த்துகிற வரை நான் திருமணமே முடித்துக் கொள்ள மாட்டேன். ஏன்? என்னுடைய திருமண வாழ்க்கை, என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிரச்சார களத்திற்கு தடையாக அமையும் என்று பயந்து திருமணமே வேண்டாம் என்கிற முடிவுக்கு நான் வந்தேன். திருமணத்தை துறக்கிறேன். இல கணேசன் சமீபத்தில் இறந்தாரே, அவருடைய காலேஜ் சர்டிபிகேட், யாராவது எப்ப பார்த்தாலும் ஒரே பிரச்சாரம் போய்கிட்டே இருக்கிற என்று சொல்லி அவருடைய பெற்றோர்கள் நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போய் என்று சொல்லி போர்ஸ் பண்றாங்க. என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு கட்டத்துல இந்த காலேஜ் சர்டிபிகேட் இருந்தால் தானே என்னை நீங்க வேலைக்கு போக சொல்லுவீங்க, என் பிரச்சாரத்துக்கு தடையாக நீங்கள் விட்டீர்கள், உங்கள் கண் முன்னால் எரிக்கிறேன், தீ வைத்து சர்டிபிகேட் எரிக்கிறார். ஏன் அவ்வளவு வெறி? அவன் நாடி நரம்பு ரத்தம் அத்தனையிலையும் இந்த கொள்கையை கொண்டு போய் ஆட்சி கட்டிலே உட்கார வைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் வெறி. வாஜ்பாய் சொல்லுகிறார், நான் பல பேரை சந்திப்பேன், இந்த கொள்கையை எடுத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்ய கவிதை இயற்றி பாடலாக பாடி ஒவ்வொருவராக சந்தித்து அவர்களை இந்த மனதர்மத்தின் பக்கம் அழைப்பேன். சில ஊர்களுக்கு பஸ்ஸே இருக்கா, பஸ் போக்குவரத்தே இருக்கா. அவர் சொல்றார், எப்படி போவீங்க? நடந்தே போயிருவேன். அங்க கல்லு உடைப்பவர்கள், விவசாயம் செய்வர்கள், நெசவு தொழில் செய்பவர்கள், இவர்களிடத்தெல்லாம் சென்று இந்த கொள்கையை நான் பதிய வைப்பேன். என்னைக்காவது ஒரு நாள்
ஒரே ஒரு நாள் நான் இப்படி செய்தேன், இந்த மார்க்கத்திற்காக, இந்த கொள்கைக்காக, இந்த சமுதாயத்தின் உயர்வுக்காக நான் இந்த தியாகத்தை செய்தேன். சிந்தித்து பாருங்க. கேள்வி வெற்றிடம், பதில் வெற்றிடமாக தான் இருக்குது. என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? நாம் செய்ய வேண்டிய பணிகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். பிராடுத்தனத்தால மட்டும் அவன் வெற்றி அடையில, உச்சத்தை தொடர, அதற்கு பின்னால் சில தியாகங்களை, சிரமங்களை, அர்ப்பணிப்புகளை செய்துவிட்டு வந்திருக்கிறான். சமுதாயம் முன்னேற்றம், ஒற்றுமை இல்ல பாய், ஆளாளுக்கு பிரிஞ்சு கிடக்குறாங்க பாய், இந்த கல்வியில நம்ம கவனமே செலுத்த மாட்டேங்கிறான் பாய். எல்லாம் பாருங்க, இந்த டீ கிளாஸ் முடிகிற வரைக்கும் தான் பேச்சலாம். சமுதாய கவலையெல்லாம் இறங்கி எங்க வா, இன்னைக்கு ஒரு நாள் வா, ஒரு துண்டு பிரசுரத்தை எடுப்போம், இந்த சமுதாயத்தின் அவலங்களை எல்லாம் பட்டியலிடுவோம், வீதி வீதியாக போவோம், வீடு வீடாக போவோம், மக்களை சந்திப்போம், பிரச்சாரம் செய்வோம். வா, என்னன்னு பொசுக்குன்னு கேட்டுட்டீங்க. நம்ம கடையை திறக்கணும்னே, 8 மணி 9 மணி தான் கடைக்கு போவோம், திரும்ப 11 மணிக்கு வருவோம். அவ்வளவு. பிறகு எப்படி இந்த சமுதாயத்துல புரட்சியை எதிர்பார்க்கிற? எதையுமே தியாகம் செய்ய மாட்டோம், எந்த அர்ப்பணிப்பும் செய்ய மாட்டோம். ஏருக்கு சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் தோற்றுவித்தானோ அந்த சிறந்த நோக்கத்தில் 1% கூட நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம். ஆனா சமுதாயம் முன்னேறணும், சமுதாயத்துல மாற்றம் வரணும், சமுதாயத்துல புரட்சி வரணும், தலைகள் மாற்றம் வரணும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பாடம் படித்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? யூதன் குத்திட்டான், தொழுது கொண்டிருக்கும் உமர் ரலியல்லாஹுடைய விழாவில் குத்தி வயிற்று கிழிக்கப்பட்டு ரத்தம் போய்கொண்டே அப்படியே கொண்டு போய் படுக்கையில வச்சிட்டாங்க. குடல் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு, பேரிச்சம்பள சாறு இருக்குல்ல, அதை உண்ண கொடுக்கிறாங்க, குடிக்க கொடுக்கிறாங்க, அப்படியே வெளியில போகுது. அப்ப அர்த்தம் என்ன? குடலில் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கிழிக்கப்பட்டுருச்சு. உள்ள போற பேரிச்சம்பள சாறு ரத்தமா பேரிச்சம்பள சாரா என்று வித்தியாசம் தெரியாமல் போய்கொண்டிருக்கு. அந்த நேரத்தில் ஒவ்வொருவராக உமரை நலம் விசாரித்துக் கொண்டிருக்கிறாங்க, கலிஃபாவை. அப்படி நலம் விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் வேதனையின் உச்சம், மரணத்துடைய அந்த எல்லையை தொட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வேதனை, கடுமையான வேதனை நேரத்துல ஒரு அன்சாரி இளைஞர் வருகிறார், உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்க்கிறார். அமீருல் மூமினீன் அவர்களே, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தருவான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு அவர் திரும்ப செல்லுகிறார். கடும் வேதனை. அந்த கடுமையான வேதனையில உமர் ரலியல்லாஹுடைய கவலையை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். உடனே தன் மகன் இப்னு உமரை அழைக்கிறார்கள். இப்பொழுது கடைசியாக என்னை நலம் விசாரித்து விட்டு போனாரே அந்த அன்சாரி இளைஞரை அழைத்து கொண்டு வா. ஒரு ஓடி போய் அழைச்சிட்டு வரார். அழைத்து விட்டு வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அவரிடத்தில் பேசுகிறார்கள். என்னுடைய சகோதரனின் மகனே, உன்னுடைய கீழாடை தரையை தொட்டு இழுத்து கொண்டு செல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யார் தனது ஆடையை பெருமையின் காரணத்தினால் தரையில் இடுபட இழுத்து செல்கிறார்களோ அது நரகத்தின் ஆடை. நீ உன் ஆடையை உயர்த்தி கட்டு. எப்போ, எந்த நேரத்துல? உயிருக்கு போராடி வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட உமர் அவர்கள் ஒரு சகோதரன் நரகத்திலே விழுந்துவிடக் கூடாது என்கிற கவலையும் அக்கறையும் கொண்டு சொல்லுகிறார் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டாமா? எவ்வளவு பணிகள் நமக்கு முன்னால் குவிந்து கிடக்கிறது, சமூகத்தின் தேவைகள் எவ்வளவு குவிந்து கிடக்கிறது. எல்லோரும் எனக்கு என்ன வந்தது, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு என்று ஒழுங்கி போய்விட்டால் வானத்திலிருந்து ஜிப்ரீல் வருவாரு, இல்ல மீகாயில் வருவாராம். இந்த தாவா பணியை செய்ய, நன்மையை ஏறி தீமையை தடுக்க, சமுதாயத்தை புரட்டி போட வானிலிருந்து மலக்குகள் வருவார்கள். எப்பொழுது வருவார்கள்? பதிலே வந்தது போல், உறுதியிலே வந்தது போல் வருவார்கள் மலக்குகள். சஹாபாக்கள் அர்ப்பணிப்பு என்கின்ற ஒன்றை செய்தார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அர்ப்பணிப்பு என்கிற ஒன்றை செய்தார்களே, தங்கள் எந்த கடமைக்காக, பொறுப்புக்காக இங்கு அனுப்பப்பட்டோம் அந்த பொறுப்பை, கடமையை, ரத்தத்தை சிந்தி செய்தார்களே, அப்படி சிந்தி செய்வதற்கு நாம் முன்வந்தால் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வானவர் படைகளை கொண்டு நம்மை திடப்படுத்துவான், உதவி செய்வான் என்பது வரலாற்றின் நிதர்சன உண்மை. ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, காலத்தின் சூழலை உணர்வோம். எதிரிகளுடைய கொட்டங்கள் இன்னும் அதிகரித்துக் கொண்டே செல்லக்கூடிய நேரத்தில் அழைப்பு பணி என்கின்ற அற்புதமான பணியை இந்த சமுதாயம் கையில் எடுத்து செய்யாத வரைக்கும் எதிரிகளை வீழ்த்திட முடியாது, நாம் உயர்ந்திட முடியாது என்பதை நினைவுபடுத்தி அழைப்பு பணி செய்வோம் என்ற செய்தியை சொல்லி முதல் உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே,
அழைப்பு பணியில இன்றைக்கு நாம் அதிகமாக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு கூட்டம் நம்முடைய இளைய சமுதாயம். ஒவ்வொருவரும் இன்றைக்கு பெற்றோர்களாக இருக்கிறீர்கள். இதை பெரிதாக நாம் விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த இளம் பிள்ளைகள் உங்களிடத்தில் இருப்பாங்க. அவருடைய போக்குகள், அவருடைய தன்மைகள், அவருடைய லைஃப் ஸ்டைல் எவ்வளவு மோசமாக இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு, இஸ்லாத்தின் அடிப்படையை விட்டு மிக வேகமாக வெளியேறி போய்கொண்டிருக்கிறார் என்பது நம்ம எல்லாம் பார்த்து கொண்டுதான். அதிகமாக அவர்கள் மத்தியில் அந்த செய்தியை கொண்டு போய், ஏகத்துவ செய்தியை, மார்க்கத்தின் செய்தியை சேர்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அதை கவனத்தில் கொண்டுதான் நம்முடைய ஜமாத் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற ஒரு 4 மாத செயல் திட்டத்தை நமக்கு கையில் கொடுத்திருக்கிறாங்க. அதனுடைய நிறைவு நிகழ்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அருகாமையில் இருக்கக்கூடிய மதுரையில் வைத்து ஒரு மாபெரும் தென்மண்டல இளைஞர்கள் எழுச்சி மாநாட்டை நடத்த இருக்கின்றோம். இந்த மாநாட்டை மையப்படுத்தி ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்திலும் இந்த சத்திய செய்தியை கொண்டு போய் சேர்ப்போம். வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.